எரிபொருட்கள் தற்போது தட்டுப்பாடு இன்றி கிடைக்கப்பெறுவதால் QR முறைமையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதே நேரம் எரிபொருளுக்கான விலை குறைப்பு போதுமானது அல்ல என புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உலக சந்தையில் தற்போது எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ள வீதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கையில் அரசாங்கத்தின் விலை குறைப்பு போதுமானதாக இல்லை. ஏனெனில் உலக சந்தையில் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் எமது நாட்டிலும் அதற்கு நிகராக விலை அதிகரிக்கப்பட்டது. அதனால் தற்போது உலக சந்தையில் விலை குறைவடையும் போது அதற்கு நிகராக விலை குறைவடைய வேண்டும். அதுதான் நியாயம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. உண்மையில் எரிபொருள் கொள்வனவு செய்த விலை மற்றும் விற்பனை செய்யும் விலைக்கு மத்தியில் நட்டம் ஏற்படாத வகையில் விற்பனை செய்யுமாறே நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கின்றது. அதனால் அரசாங்கம் தற்போதைய நாணய நிதியம் தெரிவித்துள்ளதன் பிரகாரம் செய்கின்றதா இல்லையா? அவ்வாறு செய்யும் போது முறையற்ற லாபம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அதே நேரம் நட்டப்படவும் முடியாது. இதுதான் சரியான நிலைமை என்றாலும் சரியான தகவல் எமக்கு சமர்ப்பிக்கப்பட்டதால் தற்போது உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ள அளவுக்கு இங்கு விலை குறைவடையவில்லை என்று எமக்கு தெரிவிக்க முடியும் என தெரிவித்துள்ளார்.